யாருக்கு திருமணம் இல்லை? ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போது ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகம் தாங்க இது. ஓகேங்களா? சரி. 3ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் ராகு, லக்னத்திற்கு மறைவு, ராசிக்கு மறைவு, 3ஆம் பாவத்திற்கு மறைவு, 3ஆம் அதிபதிக்கு மறைவு. ஜாதகிக்கு மாதவிடாய் பிரச்சனை மூலமாக பாதிப்பு உண்டு. 2இல் கேது மாந்தி, இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதி புதன் 1-7 அதிபதியுடன் சேர்க்கை பெற்று காலப்பகை சொல்லக்கூடிய சனி செவ்வாய் பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு திருமணம் இல்லை. 2ஆம் இடம் கன்னி ராசியாக வந்து கேது மாந்தி இருந்து அந்த வீட்டின் அதிபதி புதன் மற்றொரு பெண் ராசியில் லக்னாதிபதியுடன் காலப்பகை சனி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய குடும்பத்தில் துர்மரணத்தில் இறந்து போன கன்னி பெண் சாபம் மூலமாக திருமண தோஷம் இந்த ஜாதகிக்கு உண்டு என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ.